என் இனிய இஸ்லாமிய உம்மத்திற்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் அகமது யாசின். ஹமாஸ் இயக்கத்தின் ஸ்தாபக தலைவர் ஷேக் அகமது யாசினுடன் நேர்காணல். இது பிரபல ஊடகவியலாளர் அகமது மன்சூரால் எடுக்கப்பட்ட இந்த நேர்காணல் 1998ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எடுக்கப்பட்டது. 2027 இஸ்ரேல் அளிக்கப்பட்டுவிடும் என முன்னறிவிப்பு செய்திருந்தார். அதை பற்றி விரிவாக இந்த காணொலியில் பார்ப்போம். ஷேக் அகமது யாசின் சிறு வயதிலேயே மாற்றுத்திறனாளியாக இருந்தார். ஆனால் இந்த ஊனம் அவரது உறுதியையும் தைரியத்தையும் குறைக்கவில்லை. இஸ்ரேல் முதலில் 1982 ஷேக் அகமது யாசினை கைது செய்து மாற்றுத்திறனாளியான அவருக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. ஆனால் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் அவர் 1985 விடுவிக்கப்பட்டார். பின்னர் 1991 அவருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் ஜோர்டானில் ஹமாஸ் தலைவர் ஹாலித் மிசாலை கொலை செய்த மொசாட் உளவாளிகளை விடுவிப்பதற்கு பதிலாக அவர் 1997 விடுவிக்கப்பட்டார். இறைவன் நாடினால் 2027க்கு பிறகு இஸ்ரேல் என்ற நாடே இருக்காது என்று ஷேக் அகமது யாசின் கணித்திருந்தார். 1999 அரபு ஊடகங்களுக்கு அளித்த ஒரு பேட்டியில் இஸ்ரேலின் எதிர்காலம் குறித்து ஷேக் அகமது யாசினிடம் கேட்கப்பட்ட போது, இஸ்ரேல் என்பது ஒரு அடக்குமுறையின் அடிப்படையில் அமைந்தது என்றும், அடக்குமுறையின் அடிப்படையில் அமைந்த எதுவும் இறுதியில் முடிவுக்கு வரும் என்றும் அவர் பதிலளித்திருந்தார். உலகில் எந்த ஒரு சக்தியும் என்றென்றும் நிலைப்பதில்லை என்று ஷேக் அகமது யாசின் கூறினார். ஒரு மனிதன் குழந்தை பருவத்திலிருந்து சிறுவன் பருவம், பின்னர் இளமை பருவம், முதுமை பருவம் என சென்று பின்னர் முடிவுக்கு வருகிறான். நாடுகளுக்கும் இதுவேதான் நிகழ்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் தற்போது எந்த நிலையில் உள்ளது என்று ஷேக் அகமது யாசினிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர், அடுத்த நூற்றாண்டின் 21ஆம் நூற்றாண்டு முதல் காலாண்டில் இஸ்ரேல் முடிவுக்கு வரும் என்று பதிலளித்திருந்தார். மேலும் 2027ஆம் ஆண்டில் இஸ்ரேல் என்ற நாடே இருக்காது என்றும் அவர் கூறினார். இங்கே இந்த குறிப்பிட்ட ஆண்டிற்கான காரணம் குறித்து ஷேக் அகமது யாசினிடம் கேட்கப்பட்ட போது, நான் குர்ஆனை நம்புவதால் ஒரு தலைமுறை 40 ஆண்டுகளுக்கு மாறுகிறது என்று குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது என்று பதிலளித்தார். இஸ்ரேலின் முதல் 40 ஆண்டுகளில் நக்ஃபா நிகழ்ந்தது என்றும், அடுத்த 40 ஆண்டுகளில் ஆயுத மோதல்கள் நிகழ்ந்த இந்திஃபாத் தொடங்கியது என்றும், அடுத்த 40 ஆண்டுகளில் இஸ்ரேல் முடிவை காண்போம் என்றும் அவர் கூறினார். 2004ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி காசாவில் ஒரு ஃபஜ்ர் தொழுகையின் போது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலால் ஷேக் அகமது யாசின் வீர மரணம் அடைந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ்.